வெல்கம் டு ஏஜஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயரோட சீசன் 4 வந்து இப்போ ட்ராப் ஆக போகுது மே 12. ஓகேவா? ஸோ மே 12 பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு 11 o'clock வருதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு GMT டைமில் நம்ம டைமுக்குள்ள தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ 11 o'clock மேபி ட்ராப் ஆகலாம். அப்படி இருக்கிறப்ப எதுக்காக நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். பிகாஸ் இந்த தடவை வரப்போது வெறும் ஆஸ்ரா ட்ரைனிங்காக இருக்குது. நிறைய பேர் ஃபைனல் பேட்டில் இருக்கு வரும்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி, போன வருஷமும் சரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் இப்போ ஃபைனல் பேட்டில் ஆர்க் வரப்போறது இல்லை அப்படி சொல்லி 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேருக்கு இது எதுக்கடா பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் நம்ம அதை பார்த்தே ஆகணும். எதனால, என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பேசிக் டீட்டெயிலை பார்த்துட்டு போயிடுவோம். டீமன் ஸ்லேயரோட சீசன் 4 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் கொண்டு வரப்போகுது. ஸோ நீங்கள் கரெக்டாக தான் கேட்குறீங்க. இருக்கிறதுலே இப்போ வரைக்குமே வந்ததுலேயும் சரி, இனிமேட்டு வரப்போகிற டீமன் ஸ்லேயர் சீரிஸ்லையுமே சரி, ஷார்ட்டஸ்டான அனிமே எபிசோடு கொண்டது அப்படின்னா டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த சீரிஸ் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு காண்டை கிளப்புறாங்க. இது வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருக்குது. எப்படின்னா சில பேருக்கு வந்து சின்னதாக இருக்கிறதுல பெருசாக கண்டுக்கிறது இல்லை. பட் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நிறைய இடத்துல பார்க்க முடியுது. பட் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா இதில் ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ரா ட்ரைனிங் ஆர்க்கம் மட்டும்தான் வரப்போகுது. ஃபைனல் பேட்டிலாக இருக்குது அப்படிங்கிறது ஐ மீன் இன்ஃபினிட்டி போர்ட்ரஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ அந்த போர்ட்ரஸ்ங்கிறது என் வாயில் அடிக்கடி வராது. அதனால் ஃபைனல் பேட்டிலாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த ஃபைனல் பேட்டிலாக இருக்கு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் வரப்போகுது. அப்படி இருக்கிறப்ப இது பார்த்தோம்னா ஒரு ஃபில் ஏரியாலாம் நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இதை தாண்டி ப்ரோ நான் வந்து மாங்கா படிக்கிறேன் ப்ரோ, நான் சீசன் 4 வந்தக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், ஒரு 3 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் மாங்கா படிச்சிடறேன் அப்படிங்கிற பட்சத்தில் சாப்டர் 128லேருந்து 136 ஓகே 128லேருந்து 136 வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சீசன் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ சாப்டர் வைஸாகவே பார்த்தீங்கன்னா தெரியும்ல, ஒரு 9 சாப்டர் கிட்ட தான் வருது. அண்ட் இல்லை ப்ரோ எனக்கு அதுக்கான டைம் இல்லை, பட் நான் பார்த்தே ஆகணுன்ற பட்சத்தில் நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அதையுமே செக் பண்ணுங்க. அண்ட் மே 12 பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ட்ராப் ஆகுது. கிட்டத்தட்ட 1 hour லென்த்தில் வருது. அண்ட் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடும். மே பார்த்தோம் அப்படின்னா மே 12ங்கிறப்ப ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கேப்லேயே பார்த்தோம் அப்படின்னா டீமன் ஸ்லேயர் முடிஞ்சிடும். அண்ட் இதோட பார்த்தோம் அப்படின்னா இதோட பேசிக்கான எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனிமேட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோமா? ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்பாய்லர், அதனால் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆசனாவோட பர்சனாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பானுங்க. ஒவ்வொரு ஆசருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் சீசன் 2லாம் பார்த்தீங்கன்னா டென்கனோட பர்சனாலிட்டி அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சீசன் 3ல மிட்சுரியோட பார்த்தோம் அப்படின்னா நல்லா டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. பட் இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆசிராவுக்குமே பார்த்தோம்னா அவங்க பர்சனாலிட்டி எந்த மட்டும் டெவலப் ஆகிருக்கு, அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, அண்ட் அதை தாண்டி மற்ற ஆசிராவுக்கு இவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படிலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்தோம்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பானுங்க. அதாவது ஆசிரா என்னதான் ஒரு ஆசிரா ஒரு நல்ல ஒரு ஸ்வாட்ஸ்மேனாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயே பார்த்தோம்னா இந்த சண்டை சச்சரவுலாம் இருக்கும். கீக்கு சனமிக்கு ஆகாது, கியோமே பார்த்தோம்னா எல்லாத்துக்குள்ளேயுமே செட் ஆவார். பட் இந்த மட்டும் அவங்க பர்சனாலிட்டி வைஸாகவும் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அது எந்த மட்டும் அஃபெக்ட் பண்ணுது ஸ்டோரியா அப்படிங்கிறது நல்ல டீட்டெயிலாகவே காட்டியிருப்பாங்க. அண்டு ஃபன், எல்லா டீமன் ஸ்லேயர் சீசன்லையுமே ஃபன்னுக்கு குறைய இருக்காது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா தட்ஸ் ஆல். ஸோ ஃபன்னுங்கிறது நல்லாவே கொடுத்துருப்பானுங்க. எல்லா ஆசிராவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் அதுக்குள்ளேயுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பர்சனாலிட்டியை கொண்டு வந்து அதை கொஞ்சம் வேற மாட்டே மாற்றி விட்டுருவானுங்க. நெக்ஸ்ட் சின்ன கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சீசனில் நல்லாவே பார்க்க முடியும். அது முக்கியமான விஷயம், கியோமேக்கு நிறைய ஸ்க்ரீன் டைம் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் சீசன் 1 இருக்கட்டும், சீசன் 2 மறந்துடலாம்னு நினைக்கிறேன். சீசன் 1 தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆசிராவை காட்டியிருப்பாங்க. அதில் கியோமேவை காட்டினது அப்படிங்கிறது மற்றவங்களை காட்டினதை விட கியோமே காட்டினது ரொம்ப கம்மி. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நல்ல ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருப்பானுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்ஜினை பேஸ் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா கியோமேயோட ஆர்ஜின் இதில் பார்த்துருவீங்க, கியோட ஆர்ஜின் பார்த்துருவீங்க. அண்ட் இதை தாண்டி நம்ம ஜெனிட்ஸ் இருக்காங்க, அவனுக்கு ஒரு எமோஷனல் டேமேஜ் நடக்கும். பட் அது எந்த மாதிரி பாதிக்குதுன்றதை நீங்கள் சீசன் 5 தான் பார்ப்பீங்க, அதாவது ஃபைனல் பேட்டிலாக இருக்குல்ல. பட் அதோட அடித்தளம் அப்படிங்கிறது இங்கே தான் போடப்படும். அதுவுமே இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமானதாகவே முடிஞ்சிருக்கும். நீங்கள் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கலாம் 1.5 மாதம் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த தடவை எதுக்காக ப்ரோ இதை வந்து சொல்கிறீங்க, 8 எபிசோடு தானேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான காரணன்றது இருக்குது. ஏன்னா இந்த வருஷமே பார்த்தோம்னா ஒரு ஃபில் ஏரியா தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் வெஸ்டர்ன் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐ மீன் நீங்கள் ட்விட்டர் எடுத்து பார்த்தாலும் சரி, அங்கிட்டு பார்த்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே 7 இசாக்காய்க்கு மேலே அங்கே கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ரியலி கேஸ் இட்ஸ் ஹேப்பனிங். இந்த போன தடவையுமே பார்த்தோம் அப்படின்னா 2-3 இசாக்காய் வந்து எனக்கே தெரில என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்குதான்ற மாதிரி பார்த்தேன். இந்த வருஷம் வந்த நிறைய ட்ராப் அவுட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இசக்காயாக தான் இருக்குது. சோனராக இருக்கட்டும், சோஜோவாக இருக்கட்டும், ரைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜானர் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் ட்ராப் ஆகுது. அண்ட் இசாக்காயோட பேருங்கிறது ரொம்ப அதிகம். இந்த மாதம் பாப்புலராக இருக்கிறது பார்த்தோம்னா ரீமான்ஸ்டராக இருக்கலாம். அண்ட் இந்த சில்லின் அதர் வேர்ல்டு லெவல் 2 ஸ்கில்லுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய பேராக வச்சிருக்கானுங்க, நம்மளால சொல்லக்கூட முடியல. ஸோ இசக்காய் அப்படிங்கிறது நிறையவே வந்துகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய ட்ராப் அவுட் ஆக போகுது. அதனால இந்த இடத்துல இவங்க 8 எபிசோடு கொடுக்கறது நிறைய பேத்துக்கு பிடிக்கல. ஓகேவா? டீமன் ஸ்லேயரோட காமோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது.
இப்போ சீசன் 1ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிகவரி ஆர்க்கு போயிட்டு அடுத்து ஒரு பேட்டில் ஆர்க்கு போகும். சீசன் 2ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ரிகவரி ஆர்க் பேட்டில் ஆர்க். சீசன் 3லுமே சேம் கதை தான். என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா, சீசன் 1ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாஞ்சிரோ அட்டாக் ஆகும். அட்டாக் ஆனதுக்கப்புறம் எப்படி அவன் போயிட்டு அப்படியே ரிகவர் ஆகுறான், அவன் தங்கச்சி எப்படிலாம் பாதுகாக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிகவரி ஆர்க் கொண்டு போயிட்டு ஃபைனலில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. நட்டகுமா மவுண்டன் ஆர்க் இருக்குல்ல, அதுலேருந்து பேட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் சீசன் 2லையுமே அதே தான். ரெக்கவரி ஆர்க்கு அப்படிங்கிறது ரென்கோக்கு டெத்லேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் அதுலேருந்து எங்கே முடிச்சிடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மட்டும் சீசன் 3லுமே ரெக்கவரி ஆர்க்கு தான். சீசன் 2ல முடிஞ்சிச்சுல, அதுலேருந்து ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் ஒரு பேட்டில்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் திஸ் டைம் சீசன் 4 பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெக்கவரி ஆர்க்குள்ளேயே போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 சாப்டர் படித்தா போதும், நீங்கள் வந்து சீசன் 4 பார்த்துடலாம். 128லேருந்து 136 தான். எனக்கு தெரிஞ்சு இந்த எண்ணிக்கை ரொம்ப அப்ட்ராக்டாக தான் இருக்க போகுது. நானே பார்த்தோம் அப்படின்னா சீசன் 4ல ஒரு சாப்டர் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். ஓகேவா, நம்ம மூசை வந்து ககாவை மீட் பண்ண போயிருப்பான், அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நடக்கும். அதை வந்து உங்கள் திருப்திக்காக நான் அப்படியே ஆட் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீசன் 4 பார்த்தே ஆகணும். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் சீசன் 5. ஓகே, ஸோ சீசன் 5 பார்த்தோம் அப்படின்னா இது நல்லாவே அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக இதை நம்ம பார்த்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. நான் சொல்லணும்னாலும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க, அதனால அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீசன் 5 வரைக்குமே கவர் பண்ணியாச்சு. இப்போ சீசன் 6ன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து அந்த காம்போ பிரேக் இருந்த வரைக்குமே, போன வருஷத்துலேருந்து சொன்ன வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சீசன் 4 அப்படிங்கிறது இந்த 2 ஆர்க்கு தான் வரப்போகுது. அதாவது எப்படின்னா ஆஸ்ட்ரா ட்ரெயினிங் ஆர்க்கு வரும், அது வந்து ஒரு ரெக்கவரி ஆர்க்காக இருக்கும். ஃபைனல் பேட்டில் ஆர்க்கு ஒரு பேட்டில் ஆர்க்காக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆர்க்குமே ஒரே சீசன் வந்துடும் சொல்லிட்டு தான் நம்ம நினச்சது. நான் இப்போ உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் தமிழில் மாற்ற போகிறேன். ஸோ யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னா நான் ஏஜ் ஷார்ட்ஸில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். டீமன் ஸ்லேயர் முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்து நான் சீசன் 4 வந்து இந்த கண்டினியூ பண்ணியிருப்பேன்ல, அதெல்லாம் சீசன் 5 சில எபிசோட மாற்ற போகிறேன். அண்ட் அதே மட்டும் சீசன் 5 இருக்குது, சீசன் 6 மாற்ற போகிறேன். லவ் யூ கைஸ்.